T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை பார்த்தீங்கன்னா கந்தாய பலன் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று காணலாம். அதாவது வருமானம் எப்படி இருக்கும் ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும், அதாவது வருமானம், சேமிப்பு இந்த கந்தாய பலன் ரீதியாகத்தான் இருக்கிறது. இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. திருக்கணிதா பஞ்சாங்கப்படி கந்தாய பலன் காணலாம். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் போல் இல்லாமல் ஆடி முதல் கார்த்திகை வரை உங்களுக்கு வந்து 0% கந்தாய பலன் இருக்கிறது. அப்போ வந்து எதிர்வரக்கூடிய இந்த 4 மாத காலம் உங்களுக்கு உழைப்பு அதிகம், சம்பாத்தியம் வருமானம் குறைவு. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதம் ஓரளவு நல்ல வருமானம் உண்டு. ஆடி முதல் கார்த்திகை வரை பார்த்தீங்கன்னா 1% கந்தாய பலன். அப்போ வந்து வருமானத்திற்கு மீறிய செலவுகள் இந்த ஆடி முதல் கார்த்திகை வரை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதங்கள் போல் இல்லாமல் எதிர்வரக்கூடிய இந்த 4 மாத காலம் உங்களுக்கு கூடுதலான வருமானம் உண்டு. விரயச் செலவு, தண்டச் செலவு, தேவையில்லாத செலவுகள் குறையும். இப்போ வந்து வருமானம் உங்களுக்கு பெருகும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஓரளவு வருமானம் பரவாயில்ல. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதம் உங்களுக்கு வந்து 0%. இப்போ இந்த எதிர்வரக்கூடிய 4 மாதம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், பயண அலைச்சல்கள், செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக கூடுதலான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4 மாத காலம் 1% கந்தாய பலன். கடந்த 4 மாதம் 7% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து கடந்த 4 மாதம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஓரளவு நல்ல வருமானம் உண்டு. இந்த 4 மாத காலம் உங்களுக்கு கூடுதலான உழைப்பு இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி வருமானம் இருக்காது, செலவுகள் கூடுதலாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் போலவே கார்த்திகை மாதம் வரை சராசரியாக செல்லும். கடந்த 4 மாதம் நீங்கள் உங்களுடைய வருமானம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரியே இந்த ஆடி முதல் கார்த்திகை வரை 2% தான் கந்தாய பலன். அதனால் வந்து கடந்த 4 மாதம் போல் எதிர்வரக்கூடிய 4 மாதம் வருமானம் சராசரியாக உண்டு. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதமாக ஓரளவு வருமானம் உண்டு. எதிர்வரக்கூடிய அந்த 4 மாதம் உங்களுக்கு 0% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து கூடுதலாக வேலை தொழில் உத்தியோக ரீதியாக உழைப்பு உண்டு. கூடுதலாக தொழிலை வந்து மேம்படுத்த போகிறீங்க, அதுக்கு வந்து பணங்காசு செலவழிக்க போகிறீங்க. இந்த 4 மாத காலம் உங்களுக்கு சேமிப்பு குறைவு. பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாத காலம் பெரிய அளவு உங்களுக்கு வருமானம் இல்லை, ஏன்னா 0% இருந்துச்சு. ஆடி முதல் கார்த்திகை வரை பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 1% கந்தாய பலன். படிப்படியாக உங்களுடைய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக இப்போ வந்து படிப்படியாக பணம் சம்பாதிக்கலாம், சேமிப்பு கூடும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதமாக ஓரளவு பரவாயில்ல. எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதம் 2% கந்தாய பலன். சராசரியான வருமானம், சேமிப்பும் இல்லை, விரயமும் இல்லை, சராசரியாக செல்லும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதம் நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 4 மாத காலம் உங்களுக்கு 0%. இப்போ வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு வந்து
முதலீடு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். 0% இருக்கும்போது சேமிப்பு குறைவு. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் போலவே எதிர்வரக்கூடிய 4 மாதங்களும் 1% கந்தாய பலன். கடந்த 4 மாதம் உங்களுடைய வருமானம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எதிர்வரக்கூடிய 4 மாதங்களும் வரவும் உண்டு, சேமிப்பும் உண்டு, சராசரியாக இருக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஓரளவு பரவாயில்ல, வருமானமும் உண்டு, சேமிப்பும் உண்டு. எதிர்வரக்கூடிய இந்த 4 மாத காலம் 2% கந்தாய பலன். அப்போ வந்து செலவுகள் கூடுதலாக வருகிறது. உங்களுக்கு வந்து வருமானம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புண்டு. அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா 7% கந்தாய பலன். ஆடி முதல் கார்த்திகை வரை 0% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து இந்த 4 மாதம் உங்களுக்கு வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும். அதாவது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக கூடுதலாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை. 0% கந்தாய பலன் இருக்கும்போது சேமிப்பு குறையும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் போலவே எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதமும் சராசரியான வருமானம், சேமிப்பு உண்டு. 1% கந்தாய பலன் உள்ளது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு. எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதம் 2% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த 4 மாத காலம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காட்டுகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் உங்களுக்கு எந்த அளவு வருமானம் வந்துச்சோ அதே மாதிரி தான் கார்த்திகை மாதம் வரை வருமானம் இருக்கும். ஏன்னா வந்து இந்த வருஷம் முதல் 4 மாதமும் 0% தான், கார்த்திகை மாதம் வரை 0% தான் காட்டுகிறது. அப்போ வந்து கார்த்திகை மாதம் வரை உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய உத்தியோகத்தில் கூடுதலான உழைப்பு இருக்கிறது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஓரளவு வருமானம் உண்டு. எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதம் 1% கந்தாய பலன். அப்போ வந்து வரவுக்கு மீறிய செலவுகள், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாத காலம் நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு. ஆடி முதல் கார்த்திகை வரை 2% கந்தாய பலன். வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த 4 மாத காலம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் சராசரியான வருமானம். ஆடி முதல் கார்த்திகை வரை 0% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து கூடுதலான உழைப்பு இருக்கிறது. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் எடுத்து உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காலகட்டமாக இருக்கிறது. போராட நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் பரவாயில்ல, ஓரளவு வருமானம் உண்டு. ஆடி முதல் கார்த்திகை வரை 1% கந்தாய பலன். அப்போ வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் ஆடி முதல் கார்த்திகை வரை போராட நட்சத்திர அன்பர்களுக்கு காட்டுகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதம் வருமானம் உண்டு, நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடி முதல் கார்த்திகை வரை 2% கந்தாய பலன். அப்போ வந்து வருமானம் குறையும், செலவுகள் வந்து கூடுதலாக வரும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஓரளவு பரவாயில்ல, ஆடி முதல் கார்த்திகை வரை 0% கந்தாய பலன் உள்ளது. அப்போ வந்து வெளியில் கொடுத்த பணம் அப்படியே லாக் ஆகும். உங்களுக்கு வந்து சம்பாத்தியம், வருமானம் இந்த காலகட்டத்தில் குறையும். அவிட்ட நட்சத்திரம் கடந்த 4 மாதமாக 5% கந்தாய பலன் இருந்துச்சு, ஓரளவு பரவாயில்ல. ஆடி முதல் கார்த்திகை வரை 1% கந்தாய பலன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் உழைப்பு இருக்குது, கூடுதலான பண செலவுகள், சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் கூடுதலாக வரும். சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும், ஏன்னா 0%. ஆடி முதல் கார்த்திகை வரை
உங்களுக்கு வந்து 2% கந்தாய பலன் உள்ளது. இந்த ஆடி முதல் கார்த்திகை வரை செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வருமானம் பெருகும், பணம் சேமிக்கலாம். போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதம் ஓரளவு பரவாயில்ல, வருமானம் வந்துச்சு. இப்போ வந்து ஆடி முதல் கார்த்திகை வரை 0% கந்தாய பலன். இப்போ இந்த 4 மாதம் உங்களுக்கு கூடுதலான உழைப்பு இருக்குது, கூடுதலான செலவு இருக்குது. வரவுக்கு மீறி செலவு வந்து இந்த 4 மாதம் போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 0% கந்தாய பலன். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் 6% கந்தாய பலன், பரவாயில்ல ஓரளவு. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 4 மாதம் 1% கந்தாய பலன். வரவுக்கு மீறிய செலவுகள், இந்த காலகட்டத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 4 மாதம் ஒரு சராசரியாக போயிட்டுருச்சு. ஆடி முதல் கார்த்திகை வரை உங்களுக்கு வந்து 2% கந்தாய பலன். அப்போ வந்து வரவுக்கு மீறி சேமிப்புகள் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆடி முதல் கார்த்திகை வரை உண்டாகும். அசுவினி முதல் ரேவதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆடி முதல் கார்த்திகை வரை கந்தாய பலன் பார்த்துள்ளோம். கந்தாய பலன் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தான் ஒவ்வொருவருடைய வருமானம் சேமிப்பு இருக்கிறது. அதன்படி தான் அடுத்த 4 மாதம் இருக்கும். இதை அறிந்து பணங்காசு செலவு செய்வதை நீங்கள் வந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.